மேக்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? நல்லா ஈஸியா இருந்துச்சா? 2 மார்க் 3 மார்க்லாம் எல்லாமே ஈஸி. 5 மார்க் ஈஸியா இருந்துச்சா? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? என்ன கொஸ்டின் ரொம்ப கஷ்டமா? 2 மார்க்கா 3 மார்க்கா? 5 மார்க். 3 மார்க் கஷ்டமா இருந்துச்சா? 3 மார்க் தான் டஃபா இருந்துச்சு. 3 மார்க்கா? உங்களுக்கு தம்பி அதே 3 மார்க். 3 மார்க். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் இருக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக இனி வரக்கூடிய நாட்களில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக நம்ம காலேஜ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போடுவோம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 12th மேக்ஸ் எக்ஸாம் வந்து பசங்க வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிற ரிவ்யூ கேட்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம். கண்டிப்பாக பசங்க வந்து நல்லா எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த எக்ஸாமுக்கு நமக்கு கான்ஃபிடண்டாகவே இருக்குது. கண்டிப்பாக பசங்களுக்கு உண்மையாகவே இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்திருக்கணும். ஏன்னா முதல் எழுதின 2 எக்ஸாம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால கண்டிப்பா இந்த எக்ஸாம் ஈஸியா தான் இருந்திருக்கும். பார்க்கலாம் பசங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறது. மேக்ஸ் கஷ்டமா? உங்க பேரு? விக்னேஸ்வர். விக்னேஷா, மேக்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? என்ன கொஸ்டின் ரொம்ப கஷ்டமா? 2 மார்க்கா 3 மார்க்கா? 5 மார்க். 5 மார்க் கஷ்டமா இருந்துச்சா? சரி, நீங்க ஓரளவுக்கு ஈஸி தானே? 2 மார்க் 3 மார்க் தானே கஷ்டமா? 2 மார்க் 3 மார்க் கஷ்டமா இருந்துச்சு. உங்களுக்கு ஓரளவு ஈஸியா தான் 1 மார்க் எப்படி தம்பி? புக் இன்சைட்ல இருந்துச்சா இல்ல புக்க படிச்சாதானே தெரியும்? படிக்கவே இல்ல. படிக்கவே இல்ல. 1 மார்க்கே பார்க்கவே இல்லையா? 2 மார்க் 3 மார்க் அப்படியா? சரி தம்பி, ஏன் 5 மார்க் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? 5 மார்க் இல்ல 2 மார்க் 3 மார்க். 2 மார்க் 3 மார்க். 5 மார்க் ஈஸியா? 5 மார்க் ஈஸி தான். எல்லாரும் 5 மார்க் கஷ்டமா இருக்கு. ஆளுக்கு பாதியா ஷேர் பண்ணி படிச்சோம். எப்படி காட்ட மாட்டேன்ட்டான். சரி தம்பி, என்ன எக்ஸாம் எழுதுறீங்க? மேக்ஸ் எக்ஸாம்ல எப்படி இருந்துச்சு மேக்ஸ் எக்ஸாம்? ஓரளவுக்கு ரொம்ப டஃபா இல்லாம ஈஸியா இல்லாம இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாவும் இல்ல டஃபாவும் இல்ல, நார்மலா இருந்துச்சு. சரி, எந்த 5 மார்க் கஷ்டமா இருந்துச்சா 3 மார்க் கஷ்டமா இருந்துச்சா? 3 மார்க் தான் டஃபா இருந்துச்சு. 3 மார்க்கா? உங்களுக்கு தம்பி அதே 3 மார்க். 3 மார்க்கா? நீ நல்லா படிப்பியா? சரி தம்பி, ஒன்வேர்ட் வந்து கிரியேட்டிவ் ஒன்வேர்ட் கேட்டிருந்தாங்களா? கிரியேட்டிவ் அதெல்லாம் இல்ல. 5 ஒன்வேர்ட் கிரியேட்டிவ். 3 சரி, புக் பேக்ல இருந்து அந்த ஆப்ஷன்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்களா? அதே ஆப்ஷன் தான் கொடுத்தாங்களா? நீங்க தம்பி உங்க பேரு? ஜெகதீஷ். எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியா இருந்துச்சு. ஈஸியா இருந்துச்சு. உனக்கு எவ்வளவு மார்க் எடுப்ப? 90க்கு 90 ஒரு 70 எடுத்துருவியா? உங்க பேர் தம்பி? என் பேர் சுபாஷ்னு. சரி, மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுப்ப? 90க்கு 50 மார்க் எடுப்பேன். 50 மார்க்கா? ரொம்ப கஷ்டம். எது கஷ்டமா இருந்துச்சு? மேக்ஸ் தான ரொம்ப கஷ்டம். எந்த பார்ட் கஷ்டமா இருந்துச்சு? எல்லாமே கஷ்டம் தானா? எல்லாமே கஷ்டம். 2 மார்க் 3 மார்க் கஷ்டம். 5 மார்க்ல 3 ஓகே. 2 மார்க் 3 மார்க் ரொம்ப கஷ்டம். எல்லாமே கஷ்டம். ஈஸியா இருந்துச்சு. ஈஸியா இருந்துச்சு. ரொம்ப மகள பார்த்து எல்லாம் சரியா போச்சு. 90க்கு எவ்வளவு மார்க் எடுப்ப? 90க்கு ஒரு ரூபாய் வரும்னே. போய் சொல்லுங்க. மேக்ஸ்னே. மேக்ஸா? ஈஸியா இருந்துச்சா? இல்ல சொல்ற அளவுக்கு அப்பலாம் இல்லனே. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆமாண்ணே. சரி, பாத்து எழுத விட மாட்டேன்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி, 2 மார்க் 3 மார்க்ல எப்படி இருந்துச்சு? ஒண்ணுமே இல்லனே. கஷ்டமா இருந்துச்சா? ஆமாண்ணே. 5 மார்க் தானே எழுதுனேன். 5 மார்க் ஈஸியா இருந்துச்சா? அது 2 தானே எழுதுனேன். நீங்க தம்பி? ரொம்ப டஃப் தானே, ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ரொம்ப டஃப்பா? ஆமாண்ணே. எல்லா பேரும் இப்படியே சொல்றீங்க. பாஸ் ஆகறதே கஷ்டம்ன்றாங்க. ஆமாண்ணே. சரி, 5 மார்க் சொல்லுங்க தம்பி. 5 மார்க் தான் கொஞ்சம் பரவாயில்ல இருந்துச்சு. 5 மார்க் எவ்வளவு மார்க் எடுப்ப? 90 கனே ஒரு 30 எழுதலாம்னே. ஆமாண்ணே. நீங்க தம்பி? கஷ்டம் தானே. கஷ்டமா? கொஸ்டின் கஷ்டமா? ரொம்ப கஷ்டமா? ஆமாண்ணே. சரி, எவ்வளவு மார்க் எடுப்ப? ஒரு 60க்கு மேல போகுங்க. அவ்வளவுதானே. 60க்கு மேலயா? 5 மார்க் எப்படி எழுதுன? 5 மார்க் ஒரு 4 அட்டெண்ட் பண்ண முடிஞ்சு. அவ்வளவுதானே. நீ 5 மார்க் எப்படி எழுதுன? 6 எழுதிருக்கேன். 6 எழுதிக்கியா? ஈஸியா இருந்துச்சா உனக்கு? ஓரளவுக்கு. நீ 6 தானே எழுதிருக்கேன். 6 தான் எழுதினியா? 2 மார்க் 3 மார்க்? அதெல்லாம் எழுதிருக்கேன். ஒன் வேர்ட் வந்து ஈஸியா இருந்துச்சா? கிரியேட்டிவ் ஒன் வேர்ட்? ஒன் வேர்ட் வந்து பக்கத்துல இருந்தானே கேட்டேன். அதனால சரி தம்பி, சந்தோஷம். அடுத்த எக்ஸாம் இருக்கா இல்ல முடிஞ்சா உங்களுக்கு? அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதுங்க. உங்க பேர் தம்பி? மோகன் பிரதீப். சரி, என்ன எக்ஸாம்? மேக்ஸ். ஈஸியா இருந்துச்சா? 5 மார்க் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. 5 மார்க்கா? ஈஸியா இருந்துச்சு. 2 மார்க் 3 மார்க் கொஞ்சம் எழுதுற மாதிரி இருந்துச்சு. அப்ப எவ்வளவு எடுப்ப? 90க்கு 70+ எடுப்பேன். 70 எடுப்பியா? நீ தம்பி? தீபக் ராஜா என் பேரு. 5 மார்க் ஈஸியா இருந்துச்சு. 5 மார்க்லாம் ஈஸியா இருந்துச்சு. 3 மார்க் தான் கொஞ்சம் கஷ்டம். அப்படியா? 3 மார்க் கஷ்டமா இருக்கா? சரி தம்பி, சரி தம்பி. மேக்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? நல்லா ஈஸியா இருந்துச்சா? 2 மார்க் 3 மார்க்லாம் எல்லாமே ஈஸி. 5 மார்க்? 5 மார்க் ஈஸியா இருந்துச்சா? இவ்வளவு நேரம் பசங்க ஃபுல்லா கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க தம்பி. எங்க சார் அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஒண்ணுல
ஒண்ணு வரல. டிஏடி 1 வரைக்கும் இருந்தாங்களா? கேட்டிருந்தாங்களா? சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. மேக்ஸ் எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது பசங்க இங்க வரைக்கும் சொன்னது வந்து என்ன பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு தான் பசங்க வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. உண்மையிலே வந்து எனக்கே ரொம்ப வந்து ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆனா மேக்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்க, கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. ஏன்னா வந்து நம்ம என்ன நினைச்சோம் அப்படிங்கிறது வந்து வித்தியாசமா இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லபடியா இருக்கும் தான் நம்ம நினைச்சோம். ஆனா இங்க பசங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கொஸ்டின் வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு தான் பசங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது 2 மார்க் இருந்தாலும் சரி 3 மார்க் இருந்தாலும் சரி. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி வந்து கொஞ்சம் ஈஸியா கேட்டுருக்காங்க பசங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.